ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கறி மீன் வந்து எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நாகர்கோவில் சைடில் சூரை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷில் சொல்ல போனால் அது டியூனா ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, இது எல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா மாவாக அரைச்சிட்டு அதை வந்து மீனில் நல்லா ஊற வச்சு பொரிச்சு எடுத்தால் இந்த சூரை மீன் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ சூரை மீன்கிறது ஒன்றும் இல்லை, டியூனா ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீன் பொதுவாக நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மீனை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மீன் நீங்கள் திரும்ப ஒருக்க வாங்குவீங்க. இது ரொம்ப விலையும் கம்மி தான். ஸோ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா கிலோ 200 ரூபா தான். ஆனால் ஸ்லைஸ் போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி வஞ்சர மீன் துண்டு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பிரியாணி தான் ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி அப்படின்னு நீங்கள் வாங்குற போது அதில் கொடுக்குற ஃபிஷ் வேறு எந்த ஃபிஷ்ஷும் கிடையாது, இந்த டியூனா ஃபிஷ் தான், அதாவது சூரை மீன் தான். ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கறி மாதிரியே இருக்கும். இதில் நீங்கள் 65 மாதிரியும் பொரிச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து அந்த மசாலாவை நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து மீனை நல்லா பரட்டி எடுத்துகிட்டு நல்ல வெயிலில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த மசாலா ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பொரிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெயில் பொரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை. ஸோ நாகர்கோவில், கன்னியாகுமரி சைடு, அதுக்கப்புறம் கேரளா சைடில் இந்த மீன் நிறைய சாப்பிடுவாங்க. இதை கரி மீன் நாங்கள் சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைடில் சூரை மீன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை நல்லா ஊற வச்சு பொரிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்னையில் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டைமில் மீன் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த மீன் வாங்கி நான் ட்ரை பண்ணேன். ஸோ நீங்கள் இன்னும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்னும் வளர்கிறதுக்காக உங்களோட ஆதரவுகள் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். See you all in another video friends. Until then, it's bye from Sunil. Bye.